வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம். குமரி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. நெல்லை மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நாசமான அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள். பல லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிறு வணிகர்கள் கண்ணீர். திருச்செந்தூர் அருகே கடம்பா குளத்தில் ஏற்பட்ட உடைப்பால் விளைநிலங்களுக்குள் புகுந்த வெள்ளம். ஆறு கிராமங்கள் துண்டிப்பு, வாழை கன்றுகள், நெற்பயிர்கள் கடும் சேதம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்கும்படி வலியுறுத்த உள்ளதாகவும் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தகவல். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். மார்க்கெட்டில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சாலையில் நடைபெற்ற வியாபாரம். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கு விரையும் நிவாரணப் பொருட்கள். தமிழ்நாடு முழுவதுமிருந்து பல்வேறு தரப்பினரும் அனுப்பி வைப்பு. ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன பேரணி. 140க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 12,500 ரூபாய் நிவாரணம். சேதமான 787 படகுகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மீன்வளத்துறை அறிவிப்பு. நடிகை கௌதமி அளித்திருந்த நிலமோசடி புகாரில் பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 6 பேர் அதிரடி கைது. 1 மாதத்திற்கும் மேலாக தேடப்பட்டு வந்தவர்களை கேரளாவில் கைது செய்தது தனிப்படை போலீஸ். நெல்லை மாவட்டத்தில் கனமழை பாதித்த இடங்களில் ஒன்றிய குழு ஆய்வு. பாதிப்புகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தனர். பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக பொறுப்பாக வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல். சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்து பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அதிரடி உத்தரவு. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாயமான வழக்கில் கவனக்குறைவோடு பணியாற்றியதாக கூறி நடவடிக்கை. கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் அரிய வகை சிலுவை பூக்கள். ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் செல்போனில் படமெடுக்க ஆர்வம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு. பிரிஜ் பூஷனின் ஆதரவாளர் தேர்வாகியுள்ளதால் மல்யுத்தத்தை விட்டே விலகுவேன் என சாக்ஷி மாலிக் அதிரடியாக அறிவிப்பு.
அமெரிக்காவில் 10 கோடி வாடிக்கையாளர்களுக்கு சுமார் 6000 கோடி இழப்பீடாக வழங்கும் கூகுள் நிறுவனம் செயலிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்தது தொடர்பான வழக்கு முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. தூத்துக்குடி நெல்லையில் கடுமையாக வெள்ள பாதிப்பிற்குள்ளான வட்டங்களில் 6000 ரூபாய் நிவாரணமும், இதர வட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் கட்டமாக தூத்துக்குடி மரவன் மடத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டதுடன் சேதமடைந்த பாலத்தை சீரமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். செயின்ட் மேரிஸ் பள்ளியில் உள்ள நிவாரண மையத்திற்கு சென்ற அவர் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தூத்துக்குடியை அடுத்த நெல்லை சென்ற அவர் பெரியார் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத் தொகையை அறிவித்தார். அதிக கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புக்காக ஒன்றிய அரசு இதுவரை நிதி ஒதுக்கவில்லை என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவற்றை கடும் பேரிடராக அறிவித்து தேவையான கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அடிக்கடி டெல்லி செல்லும் ஆளுநர் ஒன்றிய அரசிடம் வாதாடி தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRF-ல் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRF-க்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சென்னையில் நிவாரண உதவிக்கு மீட்பு பணிகளுக்கும் 1500 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது. நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், மின் கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் செய்யும் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 250 கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன். வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கான இழப்பீட்டு தொகையை 4 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சேதமடைந்த குடிசைகளுக்கான நிவாரணம் 5000 ரூபாயில் இருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17000 ரூபாயும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22500 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8500 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. எருது, பசு உள்ளிட்ட கால்நடை உயிரிழப்பு நிவாரணமாக 37500 ரூபாயும், ஆடுகள் உயிரிழப்பு நிவாரணமாக 4000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு 50000 ரூபாய், பகுதியாக சேதமடைந்திருந்தால் 15000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த வல்லம் வகை படகுகளுக்கு அதிகபட்ச மானிய தொகை 1 லட்சம் ரூபாயாகவும், இயந்திர படகுகளுக்கு அதிகபட்ச மானிய தொகை 7,50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சேதமடைந்த வலைகளுக்கு 15000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார்.
நெல்லை மாவட்டத்தில் பெருவெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வரும் ஒன்றிய குழுவினர் மக்களிடம் பாதிப்புகளை விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாகின. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், சிந்துபூந்துறை, மீனாட்சிபுரம், சிஎன் கிராமம், கைலாசபுரம் உள்ளிட்ட பகுதி குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் நீர்நிலைகளில் அதிகப்படியான உபரிநீர் வெளியேற்றம் மற்றும் ஆங்காங்கே குளங்கள் உடைந்து கிராமப்புறங்களையும் வெள்ளம் மூழ்கடித்ததால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் இந்த மழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையில் ஒன்றிய குழுவினர் நெல்லை வந்தனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை பாதிப்பு வீடியோக்களை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். வெள்ளம் புகுந்த மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம், பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம், மழையில் நனைந்த கோப்புகள், தளவாட பொருட்களையும் ஒன்றிய குழு பார்வையிட்டது. பின்னர் கொக்கிரகுளம், தாமிரபரணி ஆறு மற்றும் அதன் நீர்வரத்து ஆகியவற்றை குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதிக்கு சென்று மழையில் இடிந்த வீடு, கால்வாய் மற்றும் கழிவுநீர் ஓடை ஆகியவற்றை பார்வையிட்டு பாதிப்பு விவரங்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். முகாம்ல உட்கார வச்சிருந்தாங்க. முன்னதாக நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்திற்கு சென்ற ஒன்றிய குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த நிவாரணப் பொருட்கள் முறையாக வரவு வைத்து விநியோகிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள ராமச்சந்திரபுரம், புல்லாவளி, சர்தாயபுரி உள்ளிட்ட கிராமங்கள் பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் 50 வீடுகள் முழுமையாக இடிந்துள்ளன. இதனால் மாற்று துணி கூட இல்லாமல் குழந்தைகளுடன் வீதியில் நிர்கதியாய் தவிப்பதாக மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். கிராம மக்களின் பாதிப்பை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள பேரிடர் ஆயிரக்கணக்கான தினக்கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மிக மொத்தமாக புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். அப்படியான ஒரு ஊரில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பில் இந்த பல கிராமங்களில் வீடுகள் மிக மோசமாக சேதமடைஞ்சு பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படியாக தான் இந்த ராமச்சந்திரபுரம் கிராமத்திலையும் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தினால கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமாக இடிஞ்சு விழுந்து சேதமாயிட்டு இருக்கிறத இந்த ஊரில் வந்தால் நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. தண்ணிக்குன்னு எதுவும் 5 நாள் ஆகிட்டு எங்களுக்கு வந்து எந்த பொருளும் எங்களுக்கு ஒன்றும் வரல. எங்கள் ஊர் புறம் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பொருள் கிடையாது, எங்களுக்கு உடம்பு துணிமணி கிடையாது. எங்களுக்கு எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் செய்யணும். எங்களுக்கு எல்லா வசதியும் வேணும். எங்களுக்கு சாப்பாடோ, தண்ணியோ, துணிமணியோ எல்லாம் எங்கள் மக்களுக்கு செய்யணும். எங்களுக்கு பச்சை பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க. காலையிலேருந்து சாப்பிடல, என்ன செய்யும்? எத்தனை நேரத்துக்கு வெறும் வெண்ணில சன்ரைஸ் போட்டு ஆத்தி கொடுக்க முடியும்? சிலிண்டர் கிடையாது. பால் இருந்தாலும் எதில் வச்சு நாங்கள் காய்ச்சி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள தண்ணி அப்படியே நிற்கு, ஒரு தண்ணி வெளியே போகல. இதுல வச்சு எத்தனை நேரத்துக்கு பச்சை பிள்ளைகளுக்கு சாப்பாடு? எங்க இருக்கு சாப்பாடு? பால் பாக்கெட் தந்தாங்க பாருங்க. பச்சை பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு பாருங்க. எல்லாம் அப்படியே இந்த பாருங்க, இப்படியே கிடக்குங்க. எத்தனை நேரத்துக்கு இது பட்னியா கிடக்குங்க. நம்ம சரி பச்சை தண்ணி குடிச்சிட்டு கிடந்த தண்ணி கூட கிடையாது. கிடந்த இந்த தண்ணி தான் கோரி குடிக்கணும். தண்ணிக்கு எங்க போவோம்? ஒன்னும் இல்லாம நாங்க என்னதான் செய்ய? கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, பால் கிடையாது. நம்ம பட்னியா கிடந்து ஒரு நாள் 2 நாள் நம்ம பட்னியா கிடந்துக்கலாம். பிள்ளைகள் என்ன செய்யும்? இந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்க? வீட்டை சுற்றி தண்ணி இப்படி நிற்கு போங்க. என் வீட்டை சுற்றி தண்ணி அப்படி நிற்கு. வீட்டை சுற்றி போய் பாருங்கள், ஒரு ஆள் போய் பாருங்கள். என் வீட்டை சுற்றி தண்ணி அப்படிதான். ஆமாம், ஒரு வீடு கிடையாது, ஒரு பொருள் எடுக்கல, ஆம்பளையாலும் இல்லை. எல்லாம் நொறுங்கிட்டு சார். வண்டி மேலே எனக்கு ஹேண்டிகேப் வரேன். நான் வண்டிலாம் அப்படி நொறுங்கிட்டு, கோட்டைச்சோறு விழுந்து நொறுங்கிட்டு, நான் 2 பொட்டை பிள்ளையில வேற வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை, எங்கே போனே தெரில. அந்த பாத்திரம், சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே போயிட்டு, எதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் சமையல் பண்ண ஒன்றுமே இல்லைன்னு ரோட்டில் கிடக்கும். வீட்டில் இருக்க முடியல, தண்ணி இடுப்புக்கு கிடக்கு. நாங்கள் எப்படி உள்ளே போய் சமையல் பண்ணி சாப்பிடுவோம்? எல்லாம் ரோட்டில் தான் கிடக்கும். மழையில் வெயிலையும் ரோட்டில் தான் கிடக்கும். காலையிலலாம் மழைகளை நனைஞ்சிட்டு தான் பிள்ளைகளை வச்சுட்டு ரோட்டில் கிடக்கு.
பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடையும் கூட இப்போ இந்த வெள்ளத்தால் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த போன்ற குடும்பங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அரசாங்கம் தான். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அரசாங்கம் துரிதமாக கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு துரிதப்படுத்தணும் அப்படின்றது இது போன்ற ஊர் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ளத்தில் பெரும்பாலான கடைகளில் மழை வெள்ள நீர் புகுந்து வியாபாரிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் தண்ணீரில் நனைந்து வீணானதால் தாமிரபரணி ஆற்றில் வீசி வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மக்கள் ஜாமான் கேட்குறாங்க, எங்களால் ஜாமானும் கொடுக்க முடியலை, ஜாமானும் இல்லை, கடையில் பாதி ஜாமான்கள் இல்லை. இதை பொதுமக்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஜாமான்கள் கிடைக்காம காய்கறிகள், பருப்பு, காப்பி குடிக்கோடு தண்ணி பாட்டில் எதுவுமே எங்களால் கொடுக்க முடியலை, ஜாமானும் இல்லை. எங்கள் கடையில் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட நட்டாங்க இருக்கும். துவரம்பருப்பு 2 ரூபாய், துவரம்பருப்பு துணிக்கு எல்லாமே 50 ரூபாய், 10, 5, 2 அப்படி. நான் ஒரு கஷ்டப்பட்டேன். எனக்கு இப்படி ஒரு 10 லட்ச ரூபா சேர்ந்ததுனால என்னால் மீற முடியல. எல்லாமே கடலில் வாங்கினா இதை அடைச்சி தான் இப்படி வர. எனக்கு வந்து சேதம் வந்து ஒரு 12 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு வண்டி நான் வந்து அவ்வளோத்தையும் அரிசிகளையும் இறக்கி வச்சுருந்தேன். பொங்கலுக்கு நேரத்துக்கு அரிசிகள் கிடைக்காது, அதனால் நேரத்தோடைய எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி வியாபாரிகள் சொன்னதுனால ஒரு 5 நடை அரிசி, 5 நடை ஒரு நடைக்கு வந்து 160 பை இருக்கும். 5 நடை நான் இறக்கியிருக்கேன். 5 நடையில் ஒன்றுமே இல்லை. குடோன் எல்லாமே கடையே. குடோனில் ஒரு பை கூட எடுக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தந்தாலும் அடுத்தாலும் நான் வந்து இந்த கடையை வந்து நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இனி அடுத்த வருஷம் கல்லறையில் தான் பார்க்க முடியும். 24 மணி நேரம் தண்ணியில் ஊறிட்டு திருப்பி ஒன்றுமே ஆடு மாடுக்கு மனிதர்களுக்கு யாரும் பயன்படாத அளவுக்கு அவ்வளோத்தையும் அள்ளி ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அள்ளி நாங்கள் ஆற்றுல தான் மீனுக்கு இறையாக தான் போட்டுருவோம். அத்தியாவசிய பொருள் மெடிக்கல் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் திறந்துருக்கோம். ஆனால் எந்த பொருளையும் மக்கள் எல்லோரும் கேட்டு வராங்க, எங்களுக்கு கொடுக்க முடியல. எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு, குழந்தைகள் பால் பவுட்ரு, மெடிசனு எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு, எல்லா விதமான பொருளும் டேமேஜ் ஆகிட்டு. டானிக் பாட்டில்லாம் லேபிள்லாம் உறிஞ்சி போச்சு, என்ன பொருள்னே தெரியல. மாத்திரலாம் க்ளாப்ஸ் ஆகிட்டு, கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜு எல்லாமே அவுட்டு. கடையில் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் சட்டர் அளவுக்கு தண்ணி எங்களுக்கு. எப்படியும் 10 லட்சத்துக்கு மேலே செலவு இருக்கும். நான் ரேக்கெல்லாம் சொல்லாமல் இல்லாமல் சொல்கிறேன். என்கிட்ட பொருளே அவ்வளோ இருக்குது. பொருட்களே 10 லட்சத்துக்கு இருக்குது. அது போக உட்டு, ரேக்கு எல்லாமே போச்சு. கம்ப்யூட்டர் போச்சு, சிஸ்டம் ஃப்ரிட்ஜு போச்சு, எல்லாமே போச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2006, 2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவரையும் விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்து கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தார். தண்டனை விவரங்களை இன்று அறிவித்த நீதிபதி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இருவரும் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டதால் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழந்துவிட்டார். பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்துள்ள தீர்ப்பு இறுதியானது அல்ல என்று கூறியுள்ள மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விடுதலை பெறுவோம் என தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சியில் பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டதாக கூறினார். 1996, 2001 காலகட்டத்தில் தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் பொன்முடி குடும்ப சொத்தாக 100 ஏக்கர் சித்தூரில் இருந்ததும் தொழில் தொடங்கும் போது பொன்முடியின் சகோதரர்கள் பெரும் அளவிற்கு முதலீடுகளை கொடுத்ததும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக இளங்கோ குறிப்பிட்டார். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்கள்
மிக லாபகரமாக தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதில் 5 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு வருடத்திற்கு வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சட்டத்தின் அடிப்படையில் அதிமுக ஆட்சியின் போது சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவர் என NR இளங்கோ சுட்டிக்காட்டினார். இந்த வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைப்போம் எனவும் அவர் கூறினார். அவர் சட்டத்துறை செயலாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது அவர் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றினார். அப்போது இந்த வழக்கில் இந்த சொத்துக்களை முடக்கம் செய்வது குறித்தான கோப்புகளை அவர் கையாண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பயாஸ் நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய முடிவுகளை அந்த நேரத்தில் கோப்புகளை கையாண்ட விதம் முடிவுகளை பாதிக்கும் என்பதுதான் பயாஸ். அந்த பயாஸ் இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த வழக்கை நடத்தும் போது அது தெரிய வரவில்லை. நேற்றைக்கு தான் திரு பொன்முடி அவர்களுக்கு அது தெரிய வந்தது. அதை நாங்கள் நீதிபதி அவரிடம் எடுத்து சொன்னோம். நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்போதே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். பொன்முடி மற்றும் அவரது மனைவியின் வருமானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று புலன் விசாரணை அதிகாரியே தெரிவித்துள்ளதாக NR இளங்கோ குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தை அணுகி தற்போது வழங்கப்பட்டிருக்கும் தண்டனையை நிறுத்தி வைக்க முயற்சிப்போம் என கூறிய அவர், அப்படி தண்டனை நிறுத்தப்பட்டால் தகுதி இழப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும் என தெரிவித்தார். திமுக பலமாக இருப்பதைக் கண்டு பாஜக அஞ்சுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தென்காசியில் 500 ரூபாய் பணக்கட்டில் மேலும் கீழும் 500 ரூபாயை வைத்துவிட்டு நடுவில் 10 ரூபாய் தாள்களை அடுக்கி 21 லட்சம் மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. நிலப்பத்திர பதிவின் போது அரங்கேறிய நூதனமான மோசடி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்பிக்கையின் அடிப்படையில் பணத்தை எண்ணி சரிபார்க்காமல் பத்திரப்பதிவின் போது கையெழுத்து போட்டவர் தற்போது சிக்கலில் மாட்டியுள்ளார். தென்காசியில் பெருமழை மற்றும் வெள்ளத்தால் திருச்செந்தூர் அடுத்த கடம்பா ஆயக்கட்டு பாசனம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடம்பாக்குளம் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் 46,000 ஏக்கரில் வாழை உள்ளிட்ட பயிர்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. திருச்செந்தூர் அருகில் உள்ள கடம்பாக்குளம் உடைந்ததால் சுற்றுவட்டார கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. குரும்பூர் ஏரல் சாலையை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. தாமிரபரணியில் திறந்துவிடப்பட்ட 1 லட்சம் கன அடி தண்ணீருடன் மழை நீரும் சேர்ந்ததால் கடம்பாக்குளம் 3 இடங்களில் உடைந்தது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. 46,100 ஏக்கரில் நெல், வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒட்டுமொத்தமான பெரு அழிவு சந்திச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட தாமிரபரணியில் வந்த தண்ணி திறக்கப்பட்ட தண்ணி 1 லட்சம் கனடிக்கு மேலே வந்துச்சு. அதில் மழை நீரெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒட்டுமொத்தமாகவே ஆறு கிட்டத்தட்ட சவரமங்கலம், ஏரல், இங்கே சொக்கப்பழங்கரையிலே 3 பகுதியில் உடைச்சிருக்கு. இதே ஆறு மிகப்பெரிய உடைப்பு. இது போக 46,106 ஏக்கரும் மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எங்களால் முடிஞ்சதுக்கு 40,000 ரூபாய் ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அவ்வளோ வயல் நட்டுருக்கான், அவ்வளோ வாழை, கிட்டத்தட்ட 46,100 ஏக்கர் மிகப்பெரிய பாதிப்பு. இப்போ இந்த இன்னைக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு. கரம்பு ஆயக்கட்டுமே ஒரு 1000 கோடி பாதிப்பா இருக்கும். அந்த மனுத்தி, குறையூர், குரும்பூர், தென்திரைப்பிறை, அம்மன்புரம், காரவலை, சுகந்ததலை, சேது, வாய்க்கால், ராஜபதி, சொக்கப்பறை உள்ளிட்ட இடங்களில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் முடங்கி இருக்கிறது.
நாடாளுமன்றத்தில் புகைக்குப்பி வீசப்பட்டது மற்றும் ஒன்றிய அரசிடம் விளக்கம் கோரிய எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 3 காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட இதுவரை 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13ஆம் தேதி புகைக்குப்பி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற பதாகையை ஏந்தியபடி டெல்லி விஜய் சவுக் பகுதி வரை ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். He should come and speak in the house first, Lok Sabha, Rajya Sabha. Instead of that, he was speaking outside, Lucknow, Varanasi, and Ahmedabad. Everywhere he is speaking, but he did not turn up in the Lok Sabha or Rajya Sabha. This is really condemnable. எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என இந்தியா கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி எம்பிக்களின் போராட்டத்தை அடுத்து நாடாளுமன்ற வளாகம் முதல் விஜய் சவுக் பகுதி வரை நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டதோடு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அத்துமீறல் சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி பார்வையாளர் மாடத்தில் இருந்த 2 பேர் அத்துமீறி மக்களவைக்குள் குதித்து வண்ண புகைக்குப்பிகளை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உறுப்பினர்கள், அலுவலக ஊழியர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்தில் மீண்டும் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதனை பாதுகாக்கும் பொறுப்பினை மத்திய தொழில் பாதுகாப்பு படையிடம் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இதற்கு முன் இப்பொறுப்பை டெல்லி போலீசார் கவனித்து வந்தனர். அதன்படி நாடாளுமன்ற உள்வளாக பாதுகாப்பை வழக்கம் போல் மக்களவை செயலகமும், வெளி பாதுகாப்பை டெல்லி போலீசாரும் கவனிக்க உள்ளனர். பல்வேறு அமைப்புகள் நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை தவிர்த்து பாதுகாப்பு நடைமுறையை எளிதுபடுத்தும் விதமாக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஊடுருவல் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகம் முழு பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பொறுப்பை ஏற்க இருக்கின்றனர். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வெள்ள நீர் வடியாததால் அதன் அருகே உள்ள சாலையில் வைத்து நடந்த விற்பனையில் காய்கறிகளை வாங்க கூட்டம் அலைமோதியது. தூத்துக்குடியில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் கொட்டிய கனமழையால் நகரம் முழுவதும் வெள்ளக்காடானது. காமராஜர் தினசரி சந்தையில் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் பிரதான சந்தையில் தேங்கிய மழைநீரை மின்மோட்டார்களை கொண்டு உறிஞ்சி வெளியேற்றும் பணி பகலிரவாக நடைபெற்று வருகிறது. இதனால் சந்தைக்கு அருகே உள்ள சாலையில் வைத்து வியாபாரிகள் காய்கறிகளை விற்றனர். காய்கறி வரத்து அதிகமானதால் விலையும் கணிசமாக குறைந்திருந்தது. புதன்கிழமை 100 ரூபாய் வரை விலை போன பல்வேறு காய்கறிகள் கிலோ 30, 40 ரூபாய் வரை விற்கப்பட்டது. காய்கறி வரத்து இப்போ 2 நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியல, தனியாக தான் இருக்குது. அது சீர் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் மக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு வாங்க முடியல. இன்றைக்கி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கத்திரிக்காய் நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி 20 ரூபா கம்மி. காய்கறி இன்றைக்கி வரத்து அதிகமாக இருக்குது. ஆனால் காய்கறி விலை ஒன்று குறைஞ்சிருக்கு. நேற்று கத்திரிக்காய் 80 ரூபா, இன்றைக்கி 60 ரூபா. காய்கறி மக்கள் விரும்பி வாங்குறாங்க. ஆட்கள் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரி. மற்ற காய்கறி பீன்ஸ் நேற்று 80 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 70 ரூபா. ஒரு 10 ரூபா எல்லாத்துலேயுமே குறைஞ்சிருக்கு. தக்காளி விலை குறைஞ்சிருக்கு. ஆமாம், எல்லாமே விலை சரிவு தான். வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்கு.
தோட்டக்கலைத்துறை மூலம் தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் நடமாடும் வண்டிகள் மூலம் காய்கறிகள் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டன. தூத்துக்குடி காமராசர் தினசரி சந்தையில் மழைநீரில் மூழ்கி அழுகிப்போன காய்கறிகளை அகற்றும் பணியில் வியாபாரிகள் தீவிரம் காட்டினர். தூத்துக்குடி மாநகராட்சி முழுவதுமா 50 நடமாடும் காய்கறி வண்டிகளை இன்னைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது நேரடியாக அவங்க பயனாளிகளுக்கு நேரடியாக அவங்கவுங்க இடத்துக்கே போய் நடமாடும் காய்கறிகளை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் செய்த காய்கறிகள் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச மார்க்கெட்டை விட சந்தை விலையை விட நாங்கள் விவசாயிகிட்ட இருந்து பெற்று அவங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமை முதல் சந்தையில் விற்பனை தொடங்கும் என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். பெருவெள்ளம், வறட்சி என்பது தமிழ்நாட்டில் எப்போதாவது நடக்கும் ஒன்றாக இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இயற்கை பேரழிவுகளாக மாறிவிட்டன. காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வருவதே இதற்கு காரணம் என அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னையை மிரட்டிய மிக்ஜாம் புயலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் மீண்டு வந்த நிலையில் சில நாட்களில் தெற்கு தமிழ்நாட்டை வரலாறு காணாத கனமழை மிரட்டியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பிய நிலையில் வீடுகள், சாலைகள், கால்நடைகள் என அனைத்தையும் அடித்துக்கொண்டு காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக 96 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை உள்ளிட்ட கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதுபோன்ற எதிர்பாரா கனமழை, வறட்சி குறித்து அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் ஆய்வு நடத்தியது. அதில் வெப்பத்தின் அளவு அதிகரிக்க காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று தெரியவந்துள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் இதுபோன்ற இயற்கை பெருவெள்ளம் அதிகரிக்கும் என்று அந்த மையத்தின் இயக்குநர் பேராசிரியர் குரியன் ஜோசப் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நீலகிரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 15 மாவட்டங்களில் அதீத கனமழை, பெருவெள்ள பாதிப்புகள் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலையும் அவர் கொடுத்துள்ளார். முன்னாடி எல்லாம் மேபி நம்ம லைஃப் டைமில் தான் ஒரு டிசாஸ்டர் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் ஃப்யூச்சரில் மேபி எவ்ரி ஆல்டர்னேட் இயர்ஸ் ஒரு டிசாஸ்டர் மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் வாட் குளோபல் ஸ்டடி இண்டிகேட்ஸ். எவிடன்ஸஸும் அப்படி தான். சில இடங்கள் மோர் டிசாஸ்டர் ப்ரோடாக இருக்காங்க. கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வறட்சியும் அதிகரிக்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாவட்ட அளவில் பேரிடர் பாதிப்புகளை குறைப்பதற்கும் எதிர்கொள்வதற்குமான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து அதனை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் பேரிடர் அபாயத்தை குறைக்க முடியும் என்று பேராசிரியர் குரியன் ஜோசப் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கிராமங்களில் வெள்ளம் வடியாத நிலையில் அங்கு சிக்கியிருந்த 500க்கும் மேற்பட்டோரை திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜின் குழுவினர் மீட்டனர். கனமழையால் தூத்துக்குடியின் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2 நாட்களாக வெளியே இருப்பவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தது. சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பெரும்பாலான சாலைகள் உடைந்து பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தில் சிக்கிய பொதுமக்களை இயக்குநர் மாரி செல்வராஜ் தமது குழுவுடன் சென்று மீட்டுள்ளார். நீங்க அவங்க தூக்கிட்டு போவாங்க, நீங்க ஒரு ஆள் தூக்கிட்டு போவோம். வெயிட் பண்ணு எல்லாரும் வந்துருவாங்க. போட்டில் எடுத்துருங்க, பெருசு பெரிய போட்டில் எடுத்துருங்க. ஒரு போட்டி எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, ஒரு போட்டி எக்ஸ்ட்ரா தான். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட இயக்குநர் மாரி செல்வராஜ் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு குரல் கொடுத்துள்ளார். அவரது ஊரில் பாதிப்பு ஏற்பட்டால் அவர் போகாமல் வேறு யார் போவது என வடிவேலு கேள்வி எழுப்பியுள்ளார். அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்,
டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார், அவன் ஊர்றாது, அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும். இவன் ஏன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது, போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கல கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களோட நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்க கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் அந்த கீரா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டேன். நான் இது அரசியல்லாம் பேச விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா. இதுக்கு அவன் அங்கே அவனுக்கு என்ன வேணும்? அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்கே இருந்து அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாரி செல்லுகிறாஜ். தப்பாக பேசுகிறாங்க. எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 12,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் சேதமடைந்த குடும்பங்களுக்கு படகுகளுக்கு 787 படகுகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. மிக்ஸாம் புயல் மழையின் போது சென்னை எண்ணூர் பகுதியில் கொற்றலை ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கியிருந்த மழைநீரில் கலந்தது. இதையடுத்து எண்ணூர் கிரீக் பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்ற பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. இந்நிலையில் எண்ணெய் கசிவு தொடர்பாக தாமாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரித்த வழக்கில் தமிழ்நாடு மீன்வளத்துறை பதிலளித்துள்ளது. அதில் எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2,301 குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் எண்ணெய் கழிவுகளால் காட்டுக்குப்பம், சிவன்படை குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்வார குப்பம், தாழங்குப்பம் கிராமங்களில் 787 படகுகள் சேதமடைந்திருப்பதாகவும் சேதமடைந்த படகுகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.